ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி புதன்கிழமை ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நமது ராசிக்கு நடக்க போகுதுங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும்தான் நமது ராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களை பெறுங்க. நமது சேனலோட இணைந்திருக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள். இதனால் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் பிரதோஷ தினமாகவும் இன்னைக்கு அமைந்திருக்குங்க. அதனால மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா சிவன் அருளை முழுமையாக பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. எனவே முடிந்தால் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்துக்கங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காலை 10:15 வரை ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாருங்க. அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அதனால காலை 10:15 பிறகு சந்திராஷ்டம் இருக்குங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தரும். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்கள் அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள், நிம்மதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள சில விஷயங்களை நீங்க கவனிச்சே ஆகணுங்க. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனாலும் சரி அல்லது முக்கியமான விஷயங்கள் காரியங்கள் பண்ணணுனாலும் சரி நீங்கள் காலை 10:15 அதை முடிச்சுறது நல்லதுங்க. அதன் பிறகு நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். எனவே முக்கியமான வேலையை எதுவுமே தள்ளி போடாதீங்க. புதன்கிழமை இன்னைக்கு காலையில் 10:15 முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் டைமிங்கில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. எந்த டைமில் என்ன ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் நேர மேலாண்மையுடன் செயல்படும் போது அதிகமான வெற்றிகள் நீங்கள் பெற முடியும். எனவே திட்டமிட்டு நேர மேலாண்மையுடன் நீங்கள் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி நல்லதுங்க. ஒரு வேலை முடிக்கிறீங்க, காரியம் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையுடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் தாங்க அது சிறப்பாக அமையும். உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். வேலையை பற்றிய நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சில பேர் சில முக்கியமான வேலைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கணுங்க. வேலையை சொல்ல சரிப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு தவறுதலாக சில தவறான புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் வேலையில் செய்யும்போது என்ன ஆகுனா நாள் முழுக்க மாங்கு வேலை செஞ்சு கடைசியில் பார்த்தா அவங்க சொன்ன விஷயங்கள் ரிசல்ட்டாக வந்திருக்காதுங்க. நீங்கள் நினச்சி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எதாவது பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் உங்கள் வேலையுடைய தன்மை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் வேலை செய்கிறது அது வேஸ்ட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வேலை கொடுக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் வேலையை முடிக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாமே இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிளானை டியூன் பண்ணிக்கிட்டு நீங்கள் சிறப்பாக உங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. முன் கோபம் அப்படின்றது கட்டாயமாக இருக்கவே கூடாதுங்க. கோபம் இல்லாமல் செயல்படுறது தான் உங்களுக்கு வெற்றிக்கான ஒரே வழி. கோபம் காரணமாக சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு திணறல் ஏற்படலாம். அதனால் பிளான் பண்ணி முன்கோபத்தையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் சிறப்பாக உங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலை உருவாக்கி கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்ல வெற்றியை பெற்றுத்தரும் நண்பர்களே. கொஞ்சம் உங்களுக்கு சில காரியங்கள் முடிக்கிறதுக்காக அலைச்சல் ஏற்படலாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்காம நீங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. உங்களுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக வந்து சேரும். மற்றவங்க தனிப்பட்ட விவகாரங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் மிகச்சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக பெறுவதற்கு பொறுமையாக தாங்க இருந்தாகணும். அவசரப்படக்கூடாது. தவறுதலாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் காதல் வாழ்க்கையில் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்காதீங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் வழக்கமான வேலைகள் மட்டும் செய்து கொண்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அன்புக்குரியவருக்கு நேரம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. அப்படி ஒருவேளை உங்களால் நேரத்தை கொடுக்க முடியல, உங்கள் காதலருக்கு நேரத்தை கொடுக்க முடியலன்னா அதற்கான காரணத்தை அவர்கிட்ட நீங்கள்
விளக்கி கூறுவது ரொம்ப அவசியங்க. ஏன்னா அவருக்கு புரியாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவா உங்களால எடுத்து உரைக்க முடியாமலும் போகலாம். அதுக்கான நேரம் இல்லாமல் கூட போகலாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தெளிவாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் நேரத்தை நீங்க ஒதுக்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது தந்தை மூலமாக சின்ன சின்ன தகராறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது, அதனால நீங்க மனசுடைந்து போகக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட பிரச்சனைகள் விரைவிலேயே தீர்ந்துவிடும். அதனால இன்னைக்கு பிரச்சனைகள் நினைத்து நீங்க கவலைப்படாம, நீங்க வழக்கமான வேலைகள் உண்டு, பொழுதுபோக்குகள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை உங்களது வீட்டு பெரியவர்களுடன் நீங்க கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுடைய சேமிப்பு திறனை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நீங்க உருவாக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அந்த திறமையை, அந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்க பணத்தை ஏகப்பட்ட பணத்தை நீங்க மிச்சம் பண்ண முடியுங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் செய்ய நண்பர்கள் வருவாங்க. இன்றைய தினம் சில முக்கியமான தகவல் அதிர்ச்சிகரமான தகவல் உங்களுக்கு வியாபார ரீதியாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான முடிவுகளை நீங்க தாங்க எடுக்கணும். மற்ற நெருக்கடிகளுக்கு பணிந்தெல்லாம் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஸோ பொறுமையாக இருந்து நிதானித்து யோசித்து முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. முடிஞ்சா அதை முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை தள்ளி போடுங்க. இல்லைன்னா காலை நேரத்திலே முடிச்சிருங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மிக முக்கியமாக அனைவருடன் நேரத்தை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான நேரத்தை நீங்க உருவாக்கி கொள்ளுங்க. குடும்பத்துக்காகவும் உங்க மனதிற்கு இனியவர்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் நல்லாவே இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு பொறுமையாக நிதானித்து மற்றவங்க கூட நீங்க பழகும்போது செயல்படுவது, சிந்தித்து செயல்படுவது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க. கோல்டன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 4 நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வேலையுடைய தன்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக தாங்க ஏற்படும். மேலும் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் வேலைகளை பற்றி நல்ல ஒரு புரிதலை, அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் உருவாக்கி கொண்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்க. பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. அந்த அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதனால பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். கோபம் இல்லாமல் வேலை செய்கிறது ரொம்ப முக்கியங்க. உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதனால சேவிங்ஸ் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். மற்ற விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட விஷயங்கள்லாம் போய் தலையிடாதீங்க. மற்ற பர்சனல் வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக அமைங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். ஆனால் பெரிய மாற்றங்களாக நீங்கள் இன்னைக்கு எதுவுமே உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.